Oremus. Deus immortalis pastor animarum respice popolo tuum supplicantem et presta ut famulus tuus Papa Franciscus qui ecclesiae tua in caritate prefuit fidelis dispensatoris remunerationem congregie tibi sibi credito misericorditer consequatur per Dominum nostrum Iesum Christum Filium tuum qui te convivit et regnat in unitate Spiritus Sancti Deus per omnia saecula saeculorum. Amen. இறுதிச் சடங்கிற்கான திருப்பலியானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட கார்டினல்கள் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறையியல் படிக்கக்கூடிய பங்கு தந்தைகள் மற்றும் பங்கு தந்தைகள் பலரும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் இந்த இறுதி கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடல் குழுவினர் இசைக்குழுவினரோடு அவருடைய இறுதிச் சடங்கு கூட்டு திருப்பலியானது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கும் மேலாக கிறிஸ்தவர்கள் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறதாகவும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவி மெலனியாவோட இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறாரு. முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், வேர்ல்ட்ஸ் இளவரசர் வில்லியம், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், இந்திய அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜார்ஜ் குரியன் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலையும் அவர்கள் கலந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய சிறப்பு விருந்தினர்கள் 10 மன்னர்களும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்திருக்காங்க. இந்த கூட்டு திருப்பலி நிறைவு பெற்றதும் அவருடைய உடல் அவர் விருப்பப்பட்டபடியே ரோமில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்கால அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.